அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நவராத்திரி 2வது 3 நாட்கள் எந்த அம்பாளை வணங்க வேண்டும், கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்கின்ற தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று எழுதி வாழணும்னு நான் அம்பாள் கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம நவராத்திரி வழிபாட்டின் தாத்பரியங்கள் என்ன, எந்த அம்பாளை எத்தனை நாள்கள் வணங்க வேண்டும், அப்படி வணங்குவதாலே கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்கின்ற தகவல்களை எல்லாம் கடந்த சில ஆண்டுகளாகவே நம்முடைய யூடியூப் சேனல்ல பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு வழிபாட்டுமே நமக்கு எதிராக செயல்படக்கூடிய அரக்கத்தன்மையை, அதாவது நமக்கு வேண்டாதவற்றை போக்குகின்ற வகையில இருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நாம் வழிபடும் பொழுது. இப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அசுரர்களாக நிறைய நிசும்பன் அரக்கர்கள் இந்த மாதிரி நிறைய பேர், மது கைடவன் இந்த மாதிரி பெயர்கள் கொண்டு இருந்தாங்க. அவங்கள அம்பாள் அழிச்சாங்க இந்த நவராத்திரியின் போது அப்படின்ற செய்தி நமக்கு இருக்கு. இப்போ அந்த மாதிரி அரக்கர்கள் இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர். நமக்கு எதிராக என்னென்ன நடக்கிறதோ அதெல்லாம் அரக்கத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லும். நமக்கு எதிராக ஒரு நோய் நம்மை வாட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னா அது ஒரு அசுரனாக அரக்கனாக நம்ம இப்போ கொள்ளலாம். உதாரணத்துக்கு இந்த கொரோனா என்கின்ற அசுரன், கொரோனா என்கின்ற அரக்கன் அப்படின்றதெல்லாம் நீங்க செய்தியில படிச்சிருப்பீங்க. அப்போ கொரோனா நமக்கு அரக்கனாக இருந்திருக்கு. காலரா நோய் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் அரக்கனாக இருக்கு. அதை தவிர நமக்கு அறியாமலேயே நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கக்கூடிய அசுரர்கள், அரக்க குணம் அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டி, பொறாமை மற்றும் இந்த அறியாமை, மைன்னு எல்லாம் இருக்கு பாருங்க. அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம ஆணவம் இருக்கிறது. அந்த ஆணவம் அப்படின்னு இருந்தாலே நம்மளால வளரவே முடியாதுங்க. நான் பல பேரே என்னுடைய வாழ்க்கையிலேயே பார்த்திருக்கேன். நல்ல திறமை இருக்கும், நல்ல எல்லாவற்றிலும் சிறப்பாக வளரும். அந்த ஆணவம் அப்படின்றது அப்படியே அந்த திறமையை அடக்கி போயிட்டு. அதே போல அறியாமை, நல்ல திறமை இருந்து நல்லவனாக இருந்தால் மட்டும் போராது, வல்லவனாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த அறியாமை இருந்ததுன்னா அந்த அறியாமையினால் கூட நமக்கு வளர முடியாமல் போயிடும். இந்த அறியாமை, ஆணவம் இதெல்லாம் இருந்ததுன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம செல்வத்திற்காக தேடி தேடி உழைக்கிறோம். அதை கூட தேட முடியாம போயிருது இல்லையா? இந்த மாதிரி நம்ம கிட்டயே இருக்கக்கூடிய மலங்கள் நிறைய, மும்மலங்கள் அப்படிம்பாங்க. இது எல்லாமே நமக்கு எதிராக செயல்படக்கூடியது, அசுரத்தன்மை வாய்ந்தது, அரக்கத்தன்மை வாய்ந்தது. இதுதான் நமக்கு அசுரர்களாக, அரக்கர்களாக இருக்காங்க. இதை எல்லாத்தையும் போக்குவதற்காகத்தான் இந்த நவராத்திரி வழிபாடு. இந்த நவராத்திரி வழிபாட்டிலே நம்ம மூன்று நாள்களாக பிரிச்சிருக்கோம். முதல் 3 நாள்கள் நம் ஆணவத்தை அழிக்க, அசுரர்களுடைய ஆணவத்தை அழிக்க அம்பாள் போர் புரிந்தாள் அப்படின்றது இருக்கு. அப்போ அம்பாள் எப்படி இருந்திருப்பா? அசுரனை அழிக்க வேண்டும் அப்படின்னா வீரியம் மிகுந்தவளாக, தைரியம் மிகுந்தவளாக இருப்பாள் இல்லையா? அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வெற்றியையும் தரக்கூடியவள் துர்க்கை அம்மன். அதனால முதல் 3 நாள்கள் நம்ம துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும் அப்படின்னு கடந்த பதிவுல நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த 3 நாள்கள் நமக்கு வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே செல்வம் தேவைங்க, இல்லைன்னே சொல்ல முடியாது. நாம பணத்தை வச்சு என்ன பண்றது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்க. சும்மா மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பாராட்டு வாங்குவதற்காக, ஐயா பாரு எங்க மனுஷன் பணத்தை பத்தியே கவலை இல்லை அப்படின்னு பாராட்டு பெறுவதற்காக சொல்றாங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒவ்வொன்றிற்கும் பணம் தேவைப்படுகின்றது. அதுவும் இந்த காலகட்டத்துல கேட்கணுமா? ஒரு பவனே 80,000 ரூபாய்க்கு விற்கிற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாத்துக்குமே காசு தேவைப்படுதுங்க. அந்த காசு எல்லார்கிட்டையுமே இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. பணக்காரர்களாயிட்டு போறாங்க. யார் யாருடைய நிலைமை எப்படி இருக்கோ அதே நிலைமையில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வறுமை நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
ஏதாவது ஒன்று வாங்கினா, அது எளிமையான பொருள் வாங்கினா கூட அது காசு இல்லை, வறுமையாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் தேவை என்பது பார்த்தீங்கன்னா மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு சிலர் கார் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க, அது வாங்க முடியலன்னா ஐயோ நான் வறுமையில் இருக்கேனே அப்படிம்பாங்க. ஒரு சிலர் வந்து சைக்கிள் வாங்கணும்னு நினைப்பாங்க, அது வாங்க முடியலன்னா அது வறுமையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி எல்லாரையும் வந்து வறுமை வாட்டிக்கொண்டே இருக்கின்றது. இந்த மாதிரி வறுமை நிலையை போக்குவதற்காகத்தான் நவராத்திரியின் 2வது 3 நாள்களாக நாம் வழிபாடு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மியை வழிபட வேண்டும். அதாவது எப்படி வகுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன் நம்ம பெரியவங்க எல்லாம். ஒரு வாழ்க்கை அப்படின்னா தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும், துணிவு வேணும், வெற்றி பெற வேண்டும், அடுத்தது செல்வம் வேண்டும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞானம் வேண்டும். எதுக்காக 3 நாள்களாக பிரிச்சு வச்சிருக்காங்க. நவராத்திரியின் 2வது 3 நாள்களாக நமக்கு செல்வம் கிடைப்பதற்காக மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். மகாலட்சுமி வழிபாடெல்லாம் ஏராளமாக நம்முடைய யூடியூப் சேனல்ல செயல்முறையாகவே நான் செய்து காமிச்சிருக்கேன். வழிபாட்டை பத்தி கூட நிறைய சொல்லியிருக்கேன். அதனால நீங்க அந்த வழிபாடுகளை கூட இந்த 3 நாள்கள் செய்து கொள்ளலாம். 9 விளக்கு வச்சு வழிபடுறது, அப்புறம் வந்து நிறைய வழிபாடு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒரு கும்பம் 9 நாள்களுமே கலசம் வச்சுக்கணும். முதல் 3 நாள் அதே கும்பத்தை வச்சுக்கிட்டு நீங்க வழிபாடு அலங்காரம் மாற்ற வேண்டும். அப்புறம் அந்த உடை நிறம் மாற்ற வேண்டும். அன்னை மகாலட்சுமியை வழிபடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய நிறம் எப்போதுமே பிங்க் நிறம், அடர் நிறத்தியாக இருக்கக்கூடிய பிங்க் நிறம் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தணும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துக்கோம். அதனால்தான் அவள் சிகப்பு தாமரையில் வீற்றிருக்கிறாள். அம்பாளுக்கு வேற வேற பாவாடை தாவணி போட்டு அலங்காரம் செய்யலாம், இல்லை சேரீ கட்டி அலங்காரம் செய்யலாம், நம்ம போட்டிருக்கிற மாதிரி நகைகள் எல்லாம் போட்டு அலங்காரம் செய்யலாம், இல்லாட்டி 3 நாளும் ஒரே மாதிரி அலங்காரம் கூட வச்சுக்கலாம். மகாலட்சுமி தாய் தான். இந்த மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமியாக போற்றப்படுகிறாள் இல்லையா. அதனால நீங்க எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி உங்களுக்கு என்ன தேவை, குழந்தையில எனக்கு சந்தான லட்சுமி தாயை நீ தான் எனக்கு குழந்தை வரம் தரணும் அப்படின்னு கூட வேண்டிக்கலாம். அதனால அலங்காரம் செய்த பின்னாடியே உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு இந்த நைவேத்தியம் எல்லாம் எப்படி செய்யணும், எப்படி படைக்கணும், இந்த நவராத்திரி நாள்கள் அப்படின்னு எல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கேன். அது வந்து லிங்க்ஸாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். அதை பார்த்து நீங்க செய்து நைவேத்தியமாக படைச்சிருங்க. செய்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேண்டுகோள்களை வையுங்க. இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க, லட்சுமி குபேரர் பூஜை செய்யலாமா அப்படின்னு. தாராளமாக செய்யலாங்க. இந்த 3 நாள்கள் வழிபாட்டுல நீங்க மகாலட்சுமி தாயாருக்குரிய ஸ்தோத்திரங்களை சொல்ல வேண்டும், பாட வேண்டும். மந்திரங்கள் தெரிஞ்சா அதை சொல்லிக்கலாம். வீட்டிலே வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்துல இருக்கிற கோயில்ல போயிட்டு அங்கேயும் வழிபாடு செஞ்சுட்டு உங்களால முடிஞ்சதை நீங்க அங்க செஞ்சு சமைச்சிட்டு போயிட்டு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குனீங்கன்னா ரொம்பவே சிறப்பு. எப்பவுமே வழிபாட்டோட தானமும் இணைந்தால் நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் இல்லையா. அதை நான் சொல்றேன். சரி, இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு எல்லாம் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கின்ற ஆள் என்கின்ற பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் பதிவிடுகின்ற அத்தனை பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் செய்யாதவங்க உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்குறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல எங்களுடைய விஹா ஷாப், விஹா கடையை நடத்திக்கிட்டு வர்றோம். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் உங்க ஊர்ல அல்லது உங்க நாட்டுல இருக்கா அப்படின்னு தேடிங்கன்னா எங்கேயுமே இல்லைங்க. ஒரே ஒரு கடை தான் நாங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல நடத்திக்கிட்டு வர்றோம். தம்ப்நெயில்ல பார்த்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண தெரியலன்னா கூட இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அதுல viha.online இ-காமர்ஸ்க்கான வெப்சைட் லிங்க்ஸ் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் மற்றும் எங்களுடைய விஹா ஸ்டோருக்கான அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் எல்லாம் தரப்பட்டிருக்கு. அதை பின்தொடர்ந்து உங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் பின்பற்றி உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
இன்னும் சில தகவல்கள் சொல்றேங்க. எங்களுடைய viha.online e-commerce வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா ஸ்டோர்ல கிடைக்கக்கூடிய பொருள்கள் தவிர வேறு எங்கும், வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லயோ, வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லயும் மற்றும் வேறு எந்த கடைகளிலும் எங்களுடைய விஹா என்கின்ற பெயர் தாங்கி கொண்ட பொருள்கள் கிடைக்காது. அப்படி கிடைத்ததுன்னா அது டூப்ளிகேட். அதை பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க, நானும் திட்டு வாங்கக்கூடாது. எங்களுடைய பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100% ஆர்கானிக் பொருள்கள், தரமான பொருள்கள் அப்படின்னு பேர் வாங்கிக்கிட்டு வரும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலேயும் நான் சொல்லிக்கிட்டு வர்றேங்க. இந்த நவராத்திரிக்கான துர்கியம்மன் சிலை மற்றும் நிறைய தெய்வங்களுடைய சிலை, அம்பாளுடைய சிலைகள் எல்லாம் நம்முடைய விஹா ஆன்லைன்ல கிடைக்கும். அதே போல பாவாடை சட்டை அலங்காரம் பண்றதுக்கான ஆர்னமெண்ட்ஸ் கிரீடம் இருக்கு, கழுத்துல போட்டு விடுறதுக்கு அம்பாளுக்கு, கும்பத்துக்கான பொருள்கள் அனைத்துமே நம்ம விஹா ஆன்லைன்ல கிடைக்கும். அதுல போய் பாருங்க, நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ, என்ன பொருள் தான் நான் விற்பனை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாருங்க. தினமுமே புதிதான பொருள்கள் எல்லாம் நான் விற்பனைக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இது போல சாரீஸ் இருக்கு, இன்னும் நிறைய புது கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் நம்ம விஹா ஆன்லைன்ல இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம். தினமுமே புதிதான பொருள்கள் எல்லாம் கூட நாங்க அப்லோட் செய்துகிட்டு இருக்கோம். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.